ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாந்தகவின் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவுலிங் எப்படி சீம் போடுறது. நம்ம வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் லவர்ஸ்க்காகவே வந்து கிரிக்கெட் பவுலிங் அண்ட் விக்கெட் கீப்பிங். கிரிக்கெட் வந்து பேட்டிங் வந்து பார்ட் 1, பார்ட் 2 வந்து பவுலிங், பார்ட் 3 வந்து விக்கெட் கீப்பிங். பார்ட் 2 வந்து பவுலிங்கில் நம்ம பவுலிங் கேட்டகரின்னு எடுத்துக்கோம். நம்ம வந்து பார்ட் 2 பார்ட் 1 இப்போதைக்கு நம்ம ஆக்கியிருக்கோம். பார்ட் 1 வந்து எப்படி யாக்கரோ ஸ்பின் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பார்ட் 2 வந்து எப்படி ஸ்பின் போடணும். அந்த பார்ட் 2 பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் எடுத்துக்கோம். இங்க பாருங்க டென்னிஸ் பால். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பவுலிங்ல வந்து பார்ட் 2 வந்து நம்ம 4 வித்தியாசமான பால் அந்த பால் இருக்குன்னு சொல்லிட்டோம். இது நான் வந்து எடுத்திருக்கிறது அதே டென்னிஸ் பால் தான். நம்ம சீம்க்கு வந்து இப்படி வைக்கணும். இங்க பாருங்க, கை வந்து இப்படி இருக்கணும். வச்சுட்டு பால் இருக்கு பார்த்தீங்களா, டென்னிஸ் பால், இந்த 2 ஃபிங்கரையும் நல்லா ஜாயின் பண்ணிட்டு இங்கே வைக்கணும். இங்க பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வச்சுட்டு இந்த ஃபிங்கர் எடுத்து இப்படி வைக்கணும். பாருங்க, தெரியுதா? இப்படிதான் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே கேப் தெரியணும். கேப் வந்து இங்கே தெரியணும். அதான் சீம். நம்ம வந்து அந்த பவுலிங் போடும்போது வந்து இப்படி போடும்போது நல்லா இப்போ நம்ம வந்து கையை மேலே தூக்கி விடும் போது கையை வந்து இவ்வளோ டைட்டாக இருந்து டக்குன்னு கை எடுத்தாதான் சீம் வந்து நல்லா போகும். ஸோ வந்து இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye from Shantakavi.